ஹாய்ங்க. இன்னைக்கு பெங்களூர் ஸ்டைல் பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இது ஃப்ரெஷ் மில்க்குன்னு சொல்லிட்டு நல்லா கெட்டியாக இருக்குங்க. நல்லா கெட்டியாக இருக்கும். அதில் இந்த கப்பால் 2 கப்பு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு சூடு பண்ணி நல்லா காய்ச்சிக்கணுங்க. ஃபஸ்ட்டு பாலை நல்லா காய்ச்சிக்கணும். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. பால் தாங்க. 2.5 கப்பு எடுத்துக்கிட்டேன் அதில். அதுக்கப்புறம் திராட்சை அதில் ஒரு 4 தான் இருந்தது. அது பட்டை, ஏலக்காய், லவங்கம், பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரியும் 2 உடைச்சி வச்சுருக்கேங்க. அது ஒரு உரமாக இருக்கட்டும். இதில் ரவா வைக்க மறந்துட்டேன். ரவா அந்த கருப்பு ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் தான் இருக்கணும். அதுக்கு இடையில இருக்கக்கூடாது. இல்லை நட்ஸ்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டேங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேன் வச்சு அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 அந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேங்க. சின்ன ஸ்பூன் தான். நெய்லாம் ஒன்றும் அதிகமாக செலவாகாது, கம்மியாக தான் ஆகும். எடுத்து போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பொருள் தான் மிஸ்ஸிங். என்னன்னு கேட்டிங்கன்னா பேரிச்சம்பழம் தாங்க இல்லை. அது இருந்தால் நல்லாயிருக்கும். அது முந்திரியெல்லாம் போட்டு வறுத்துட்டு நெய்யில் அதுக்கப்புறம் இந்த சேமியா, மெல்லிசு சேமியாங்க இங்கே நல்லா கிடைக்கிது. மெல்லிசு சேமியா லூலூலாம் நல்லா கிடைக்கிதுங்க. சூப்பராக இருக்கும். அந்த சேமியா அந்த ஒரு பிடி தான் எடுக்கணும். இதை பார்த்தீங்களா, நான் இப்போ செய்கிறது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த சேமியாவும் போட்டு அந்த ரவாவும் அதிலே சேர்த்து நல்லா வறுத்துக்கணுங்க. பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கணும். எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கணுங்க. கலக்கி விட்டுட்டு நான் போட்ட சர்க்கரையே கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் அடிக்கடி செய்கிறதுனால கரெக்டாக போட்டு விட்டேங்க. நல்லா பால் கெட்டியாக வந்துடுச்சு. தண்ணிலாம் ஊற்ற வேணாம். இந்த பாயசம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லாயிருக்குங்க. இது அப்படியே அந்த தாளிப்பை அந்த பாலில் ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு ஒரே கொதி தான் கொதிக்கணும். அதிகமாக கொதிக்க வச்சுட்டாதீங்க. இதாகிடும், தெரிஞ்ச மாதிரி போயிடும். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுலேயே சேமியா போட்டோம்ல அதுலேயே போட்டுவிட்டேங்க. சேமியா வறுத்த பாத்திரத்துலேயே தண்ணி சேர்த்து அதிலே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்டியான பாயாசம் ரெடி. இதில் மட்டும் பேரிச்சம்பழம் போட்டிருந்தேன்னா வேறு டேஸ்ட் வந்திருக்கோங்க. பேரிச்சம்பழம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தாங்க. ஓகேங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. பாய்ங்க.